எல்லாருக்கும் ஹலோ, உங்கள் பாலன் பேசுகிறேன். நான் எல்லாருக்கும் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு லைவ் வீடியோவாக அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட் வந்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து கூடி இருக்கக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், அதுக்கு நிறைய பில்டிங்ஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட், அந்த ஒரு இடத்துல இருக்கும். இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் வாஸ்து கன்சல்டேஷன். இங்கே நான் நிறைய கன்சல்டேஷன் பார்த்தது உண்டு. மோஸ்ட்லி இந்த இண்டஸ்ட்ரியல் கன்சல்டேஷன்ஸ்லாம் நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, எல்லாமே வந்து பொது காம்பவுண்டாக இருக்கும். என்னோடய குருநாதர் டாக்டர் ரவிரமணா சார் வந்து சொல்லியிருப்பார், பெரும்பாலும் நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து கட்டி லாஸில் மூடுறது தான் வந்து வழக்கம். அதுக்கு முக்கியமான மேஜர் ரீசனே வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது காம்பவுண்டு சுவர். எடுத்த உடனேயும் இந்த சைட்டுக்கு வெளியே நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த சைட்டை நான் வந்து காமிப்பேன். கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் வரேன்னு சொன்னார், அவருக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஏன்னா அவர் வந்தார்னா என்ன சேஞ்சஸ்ன்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். எடுத்த உடனே வெளியே என் கண்ணுக்கு தென்பட்டது என்ன அப்படின்னா, எல்லாமே அந்த பொது சுவர் தான். அதை வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இவங்க வந்து எனக்கு கால் பண்ணி என்ன இஷ்யூ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த பில்டிங் கட்டி ரொம்ப நாளாக வந்து சும்மா இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்ன ரீசன் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பில்டிங்குள்ளே போயிட்டுருக்கோம். என்ன இந்த பில்டிங்கில் வந்து ஃப்ளா இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்ப்போம். அண்டு இவர் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர். சார், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. இவருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். சரி, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த வாயு மூலையை வந்து நம்ம பார்ப்போம். ஈசானிய மூலை வந்து செக் பண்ணியாச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஈசானிய மூலை வாஸ் கரெக்ட், அங்கே எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. இங்கே பாருங்கள், வாயு மூலைங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வெட்டுப்பட்டிருக்கு. இதுதான் எங்கள் இஷ்யூ. சார், ஆக்சுவலி இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ணுற மாதிரி வரும் சார். இங்கே அது டெமாலிஷன் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் சார். ஓகே ஓகே ஓகே. இது வந்து என் கண்ணுக்கு வந்து எடுத்த உடனேயும் ஒரு ஃப்ளாவாக தெரியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இது பார்ப்போம். சரி. ஸோ பாருங்கள், நார்த் ஈஸ்ட் கார்னர் ஈசானிய மூலை கரெக்டாக தான் இருக்குது. பட் வெளியே வந்து பொது காம்பவுண்ட் சுவர் வந்திருக்கு. அந்த மாதிரி வரக்கூடாது. அது வந்து ஒரு நல்ல அமைப்பு இல்லை. அது என்னங்கிறத வந்து நான் காமிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே என்ன ஒரு ஃப்ளா இருக்குது அப்படின்னா, காம்பவுண்டை வந்து பிளாக் பண்ணி இந்த பாத்ரூம் வந்து போட்டிருக்காங்க இங்கே. இதுவும் வந்து தப்பான அமைப்பு தான். ஏன் அப்படின்னா, வாயுவேய மூலையான நார்த் வெஸ்ட் மூலைங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக மூடிடுச்சு. இதை தான் வந்து நார்த் வெஸ்ட் மூடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் வரக்கூடாது. அந்த மாதிரி டச் பண்ணக்கூடாது சார். அது ஆமாம், காம்பவுண்டில் டச் பண்ண செப்பரேட்டாக இருக்கணும். ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எப்போவுமே இந்த மாதிரி வந்து வந்துருச்சுங்க. பாருங்கள், இண்டஸ்ட்ரியெலாம் கரெக்டாக தான் வச்சுருக்காங்க இங்கே மெயின் பில்டிங்குங்கிறது. பட் இதில் வந்து ரொம்ப நாளாக பாருங்கள், நிறைய செடியெல்லாம் கூட வளர்ந்துருக்கு. ரொம்ப நாளாக வந்து ஆட்கள் வரல. அது என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்கங்கிறத வந்து நான் அங்கே போய் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இங்கே மேஜரான ஃப்ளா என்ன அப்படின்னா, இங்கே நார்த் வெஸ்ட் மூலை தான். இந்த நார்த் வெஸ்ட் மூலையில் ஃப்ளா இருந்தாலே இந்த பில்டிங்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெனண்ட் வரதே ரொம்ப கஷ்டம்தான். இங்கே நார்த் வெஸ்ட் மூடலுங்கிறது தெரியுதுங்களா, கம்ப்ளீட்டாக காம்பவுண்ட் வாலை டச் பண்ணியிருக்கு. இது வந்து முற்றிலும் தவறான அமைப்பு. ஓகே, ஸோ இதுக்கு ரெக்டிஃபிகேஷன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சார் நீங்கள் வந்துட்டு இதுக்கு என்ன ஐடியா நீங்கள் சொல்கிறீங்க சார்? இது வந்து இது டச் பண்ணாமல் இதோட நிறுத்திடலாம். டச் பண்ணாமல் கேப் விட்டு இதோட நிறுத்திடலாம். அந்த செவரு செப்பரேட்டாக போயிடுது, இந்த செவரு காம்பவுண்ட் செவரு செப்பரேட். அதுக்கு இப்போ என்ன சார் சொல்யூஷன்? நீங்கள் என்ன சொல்யூஷன் ஆஃபர் பண்ணுறீங்க? ஃபுல் லென்த்துக்கு இருக்காது. அதுதான், இதை டச் பண்ணதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் சார். சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு ஒன்று, இதுக்கு உள்ள இந்த இது அது கீ கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறீங்களா? அது கீ அது ஓப்பன் பண்ணுறேன். அங்கே இருக்குதுங்களா கீ? ஒரு நிமிஷம் சார். அது எங்கிட்ட தான் எங்கிட்ட தான் இருக்குது சார். எங்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. இந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி உள்ளே போய் நம்ம பார்ப்போம் ஏதாச்சும் இது எப்படி பேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் மெயின் இது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம அந்த பாத்ரூம்குள்ளே இருக்கோம். நான் என்ன சஜஷன் சொன்னேன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு செவரு வந்து நம்ம கட்டிட்டு வெளியே இருந்து பார்க்கும்பொழுது
நான் வெளியே வந்து காமிக்கிறேன். இந்த செவுரு வந்து நம்ம டெமாலிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மூடலுங்கிறது வந்து இருக்காது. புரியுதுங்களா? ஈவன் ஒரு அடி 1.5 அடி கூட இப்போது ஆல்ரெடி கட்டினதுக்கு அந்த மாதிரி சேஞ்சஸ் தான் நம்மளால் பண்ண முடியும். பட் எப்போவுமே இடம் விட்டு கட்டும்போது இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பில்டிங்லாம் அது நம்ம எப்போவுமே பெருசாக தான் வரும். அப்படின்ற பட்சத்தில் ஒரு 3 அடி உள்ளே வர்றது, 2-3 அடி உள்ளே விட்டு கட்டுறதுங்கிறது ரொம்ப சிறப்பாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா நார்த்து வெஸ்ட் மூலங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மணி ஃப்ளோவை வந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு மூமெண்ட்டை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு செக்டார். புரியுதுங்களா? ஆக்சுவலி அவங்க என்ன மாதிரி ஒரு இது ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த பில்டிங்க்கு வந்து அவங்க பூஜை போட்ட அந்த நாளில் இருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெனண்ட் வந்து இங்கே வர்றவங்களாக இருந்தவங்க வந்து அன்றைக்கே வந்து வேறு ஒரு இடத்துக்கு போனதாகவும், அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 to 9 months கட்டி சும்மா இருக்கிறதாகவே வந்து சொன்னாங்க. ஸோ அதுதான் என்ன இஷ்யூ அப்படிங்கிறத வந்து நான் பார்த்தேன். இப்போ வந்து நார்த் ஈஸ்ட்டை வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம வந்து பார்க்கணும். இது வந்து நார்த் ஈஸ்ட் உள்ளே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இங்கே இந்த செடியெல்லாம் ஆக்சுவலி கொஞ்சம் கட் பண்ணி இங்கே லெவல் பண்ண சொல்லிவிடுவேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே சவுத் ஈஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்னேய மூலை வந்து பள்ளம்ங்கிறது வந்து இருக்குது. அந்த பள்ளம் வந்து வரக்கூடாது. நார்த் ஈஸ்ட்டு தான் வந்து நார்த் ஈஸ்ட் பாருங்கள் ஹைட் ஏறி, சவுத் ஈஸ்ட் வந்து ஸ்லோப்பில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அங்கே வந்து ஒரு 2 ஒரு கொஞ்சம் லோடு ஓட்டி அங்கே லெவல் பண்ணிடலாம் சார். அதை லெவல் பண்ணணும். இந்த ஒரு சேஞ்ச். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுதான் நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்த மாதிரி அங்கே ஒரு ஸ்மால் சேஞ்ச் இருக்குது. அது வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதுதான் நார்த் வெஸ்ட்டு செக்ஷன். ஸோ வந்துட்டு வெளியே போய் அந்த காம்பவுண்ட் டச் நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லாம் மோஸ்ட்லி இந்த சிட்கோவில் கட்டக்கூடிய அத்தனை இண்டஸ்ட்ரீஸ்லையுமே இது ஒரு காமன் பிரச்சனை. அது வந்து இருக்கவே கூடாது. அது வந்து நான் சொல்கிறேன் என்னென்ட்டு. இப்போ ஐ வில் ஷோ இட். ஓகே, இங்கே பாருங்கள். இது வந்து நார்த் ஈஸ்ட்டு ஈசானிய மூலையில் பக்கத்து பில்டிங் வந்து இங்கே காம்பவுண்ட் வந்து டச் ஆகிருக்கு. சார் இதுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் சொல்கிறீங்க சார்? இந்த டச் வந்து வரக்கூடாது. இதுக்கு உங்களோட அப்ரோச் நீங்கள் என்ன சொல்யூஷன் சொல்கிறீங்க? அதான் சார், அவங்க அந்த சைட்டுக்காரங்கிட்ட பேசி நம்ம அந்த கேப் டீச் பண்ணாத மாதிரி அவங்ககிட்ட பேசணும் சார் நம்ம. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம அவங்ககிட்ட பேசி இந்த கேப் வர மாதிரி நம்ம பண்ணிட்டா நம்மளுக்கு வாஸ்து கரெக்டாக இருக்கும் சார். ஓகே, ஸோ இதுக்கு நான் எப்படி சிம்பிளாக சொல்யூஷன் சொல்கிறேன்னா, சார் ஒன்றுமே இல்லை சார். அது நீங்கள் வந்து லைட்டாக ஒரு ட்ரில், ஒரு சிப் மாதிரி சிப்பிங் மாதிரி ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்து லைட்டாக மேலேருந்து அப்படியே அழகாக ஹோல்ஸ் போட்டு அதை நீங்கள் கொஞ்சம் ஒரு நூல் அளவு அதை டச் பண்ணாமட்டால் கூட ஓகே, அது வந்து ரெக்டிஃபை ஆகிடும். கண்டிப்பாக. புரியுதுங்களா? இதே மாதிரி நார்த்து வெஸ்ட்லேயும் நான் டச்சு பார்த்தேன் சார் உள்ள. அந்த நார்த்து வெஸ்ட் மூலை வந்து அங்கே ஒரு கட்டு நான் காமிச்சேங்களா, அந்த கட்டையும் வந்து நீங்கள் டெமாலிஷன் பண்ணிட்டு டெமாலிஷ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட் பண்ணும்போது இந்த காம்பவுண்டோட ஒட்ட வேண்டாம். சரிங்க சார், புரியுதுங்களா? சேம் இதே தான், சேம் லெவல். ஆமாம், இந்த எதுவுமே இந்த பொது சுவருங்கிறது வரக்கூடாது. ஏன்னா இது வந்து வடக்கு சார்ந்த இந்த பொது சுவரில் வந்து பக்கத்து இது காம்பவுண்ட் ஓட்டும்போது அந்த பாரம் வந்து நமக்கு வரும். கண்டிப்பாக சார், அது பண்ணிடலாம் சார். ஓகே, அதே மாதிரி இதுக்கும் இந்த சவுத் சைடும் ஒரு டைம் பார்த்துருங்க சார். பாருங்கள், இங்கேயும் வந்து சவுத் சைடில் இந்த காம்பவுண்ட் வாலுங்கிறது டச் ஆகுது. பட் இதை ஒன்றுமே பண்ண முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இங்கே அதை வந்து பேட்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன ஆகும்னா வந்துட்டு இந்த காம்பவுண்டே வந்து இது மேலே அந்த ஒரு பிடிப்பெல்லாம் எங்கள் காம்பவுண்டே வந்து கட்டான கணக்கு வரும். ஸோ அந்த சொல்யூஷன் வந்து இங்கே சொல்லவும் முடியாது. ஸோ இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இது வந்து சவுத்து சைடில், தெற்கு சைடில் வரக்கூடிய காம்பவுண்டு தான். நான் இன்னும் கொஞ்சம் மேலே கூட உங்களுக்கு போய் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பில்டிங் வந்து இந்த பில்டிங்கை விட இந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய மண் அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தரைதளம்ங்கிறது வந்து பள்ளமாக தான் இருக்குது. ஸோ அப்போது இது வந்து இந்த பில்டிங்க்கு இது ஈட் மூலை, அக்னி மூலையாக வரும். அக்னி மூலைக்கு இங்கே வந்து பார்க்கும் பொழுது பள்ளம் அப்படிங்கிற கணக்கு வந்து வந்துடும். அதாவது இங்கே இருக்க தரை தளம்ங்கிறது வந்து இதை விட மேல் ஓங்கி இருக்குது. ஸோ தெற்கில் பள்ளம் வர்றதுங்கிறது தப்பு தான். புரியுதுங்களா? இந்த ஒரு காரணத்தினால தான் பொது சுவர் கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ இந்த சைட்டில் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நார்த்து வெஸ்ட்டு ரீஜன் வாயவிய மூலையில் வந்து ஒரு கட்டு கொடுத்துட்டாங்க. நான் வந்து ஆக்சுவலி கேட்டேன் அது ஏன் அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 50 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு நபர், வாஸ்து கன்சல்டன்ட் வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்கார் அப்படின்னா, நார்த் ஈஸ்ட்டை கம்பேர் பண்ணும்பொழுது நார்த் வெஸ்ட்டு கொஞ்சம் ஒடுங்கி இருக்கணும்.
எப்போவுமே வந்து ஈசானிய மூலை வளர்ந்துருக்கணும் அப்படி இந்த கான்செப்ட் தான் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் என்னுடைய வீட்டிலே கூட அந்த மாதிரி தான் வந்து வாஸ்துங்கிறது வந்து அமைச்சிட்டு போயிருக்காங்க அந்த டைமில். ஸோ இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணணும். அந்த ஒரு காரணத்துக்காக இவங்களுடைய இடத்த வந்து 4 feet வந்து விட்டுட்டு அவங்க காம்பவுண்டு கட் பண்ணியிருக்காங்க. அந்த காம்பவுண்ட் கட் ஆனதுனாலே வந்து இங்கே டெனண்ட்டுங்கிறது யாருமே வரல. ஒரு இன்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸுங்கிறதே இல்லாமல் இந்த பில்டிங் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 months கிட்ட அமைதியாக இருக்குது. புரியுதுங்களா? எல்லாமே கட்டியும் கூட எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து வரக்கூடாது. நார்த் வெஸ்ட்டு வாயவிய மூலையில் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ வந்ததுனால அது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பொது சுவர் அங்கே இருக்கிறதுனால வடக்கு காம்பவுண்டுங்கிறது வந்து அந்த பில்டிங்குடைய பாரத்தை ஃபுல்லாக இங்கே அதனுடைய பாரம் வந்து இந்த வடக்கு காம்பவுண்ட் மேலே படுறதுனால அதுவும் ஒரு குற்றம் தான். புரியுதுங்களா? இதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நான் மெஷர் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது ரெக்டிஃபை பண்ணோன்னுமே தேர் வில் டெஃபினெட்லி பி சேஞ்ச். அந்த சேஞ்ச் என்ன அப்படிங்கிறத வந்து நான் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அன்டில் தென் ஸ்டே டியூன், டேக் கேர். உங்கள் பாலன்.